தொடர்ந்து 11 மணி நேரம் நீந்தி இருக்கிறார்கள். ஆமாம், பெங்களூரை சேர்ந்த ஒரு தம்பதி இலங்கையிலிருந்து இந்தியா வரை 11 மணி நேரம் நீந்தி உலக சாதனை படைத்திருக்கிறார்கள். உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டி அப்புறம் உங்க கூடவே நின்று அந்த பலவீனங்கள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர போராடுற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப சில பேர்கிட்ட தான் இருக்கும். இந்த உடம்பு அளவில் அன்பு செலுத்துகிற சாதாரண காதலர்கள் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னோ இல்லை ஒரு இடத்துல அவங்க வீக்கன்னோ தெரிஞ்சா அவங்க அந்த பேச்சையே எடுக்க மாட்டாங்க. இதை பேசினா அவங்க மூட் ஆஃப் ஆகிடும், அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் நாம் ஏன் எடுக்கிறோம்? நாம் இன்னும் பெட்டராக மாறணுங்கிறதுக்காகத்தான். அப்போது கல்யாண முடிவையும் நீங்கள் இன்னும் ஒரு சிறந்த மனுஷனாக மாறுறதுக்காகவே எடுங்க. வாழ்க்கையில் ஒருத்தர் வருவாங்க, வீடு நிறையும், உடம்பு சுகம் கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள். அன்புன்னா நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நீ என்ன சந்தோஷமாக வச்சுக்கோங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம நிஜமாக அன்பு செலுத்துகிற ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கறது இல்லை, அதுக்காக அவங்களுக்கு துக்கத்தை கொடுப்போம்னு அர்த்தம் இல்லை. நிஜமான அன்புன்னா அவங்கள பற்றி மனசில் ஒரே ஒரு நல்ல எண்ணம் தான் ஓடும். இவங்களுக்கு உண்மையை எப்படி கொடுக்கறது, இவங்களை எப்படி இந்த தளைகள்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறது, இவங்களை எப்படி ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். உன் கூட இருந்தா நான் ஒரு நல்ல மனுஷனாக மாற முடியும்னா மட்டும் நீ என் வாழ்க்கையில் இரு. ஒருவேளை உன்னால் நான் தரம் தாழ்ந்து போகிறேன்னா இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல தெரியணும்.